ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி வீக்லிலையும் மந்த்லிலையும் டெய்லிலையும் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நேற்றே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக என்ன மாதிரியான ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டே வைஸும் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ்லையும் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்குது, எங்கே பிரேக் அவுட் ஆனால் கால் ஆப்ஷனில் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஓவரால் சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் வரைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை க்ரீன் கலர்லேயும், ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவை வந்து ஆரஞ்சு கலர்லேயும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை வந்து வயலட் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன மாதிரியான ட்ரெண்ட் இதுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த கேண்டிலோட ஹையிலேருந்து இந்த கேண்டிலை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஹையும் டச் ஆகிருக்கு, இந்த 2 கேண்டிலோட ஹையும். அதே மாதிரி இப்போ வியாழக்கிழமை கேண்டிலோட ஹையும் டச் ஆகுது. ஓகேங்களா, இது இல்லாமல் இன்னொரு அப் ட்ரெண்ட் இதில் வரைய முடியும். பட் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால், ஓகேங்களா, எந்த கேண்டில் இந்த ஹை, இந்த ஹை, இது வந்து ஃப்யூச்சரில் இந்த வீக்கோட ஹையை தாண்டிட்டோம், அப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டை தான் நிஃப்டி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அதேமாதிரி இப்போ இந்த பாருங்கள், பாட்டமில் இந்த கேண்டிலில் ப்ளஸ் இந்த கேண்டில். ஓகேங்களா, எந்த இடத்துல சொல்கிறோன்னா, எந்தெந்த கேண்டில் டச் வச்சு வரைஞ்சோம், இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டிலோட. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டுருக்க மூவ் பார்த்திங்கன்னா, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, ஒரு லோ, பட் சப்போர்ட் எடுக்கலை. இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஹை, திருப்பி ஹை, இப்போ கரெக்டாக சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்தராக என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் இப்போ உங்களுக்கு நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் சப்போர்ட் எக்ஸாக்டாக பாருங்கள், இப்போ வந்து சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த இடத்து வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இங்கே போயிட்டு எகெயின் டவுனோ இல்லை இந்த இடத்துக்கு கீழே வீக்லி லோவோ கட் பண்ணிச்சுன்னா வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எந்தெந்த இடம்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாட்டம் இருக்குல்ல, ஓகேவா, இதையும் அதே நேரத்தில் இந்த கேண்டிலோட ஹை வந்துருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறேன். அது வந்து டாட்டட் லைனில் கொடுத்துக்கலாம். 18,000 அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 18,460. ஸோ 18,450 ரீஜன் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 18,563. ஸோ இந்த வீக்லி லோ, ப்ரீவியஸ் வீக்கோட லோ 18,520க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து 18,460 இதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த லெவலில் மார்க் பண்ணுறேன்னா 18,400 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோன், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து 18,400 அடுத்த சப்போர்ட்டாக கொடுக்கலாம். ஓகேவா, இதே கால் ஆப்ஷனுக்கு மேலே அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை 18,658, அதாவது 660 ரீஜனு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச டேவோட ஹை இருக்குது 18,670. ஓகேவா, இந்த ஜோன் வரைக்கும் அப்பில் போயிட்டு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 18,720, அதுக்கு மேலே வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 18,770 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு இதுக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹை, இந்த கேண்டிலோட ஹை, எகெயின் இப்போ நான் கர்சர் வைக்கிற பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை, இது மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும். இந்த இடம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டு. ஓகேங்களா, 1 ஹவர் கேண்டில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அது வந்து 18,590 இருக்குது. ஸோ அப்போ 18,600க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன்,
18,600க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 18,660, செகண்ட் டார்கெட் அதாவது இந்த இன்பிட்வீன் கேண்டலுக்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். அது வந்து 18,675 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு நான் கர்சர் வைக்கிற இடத்துல? ஸோ இந்த ஜோன் வரப்போ என்ன மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும். 18,600க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 660லேருந்து 675 வரைக்கும் மூவ் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேட் நடக்கும். ஒன்ஸ் இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,700லேருந்து 725 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே இப்படி இந்த ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப இதை தான் டார்கெட்டாக எடுத்துகிட்டு போகும். ஃபஸ்ட்டு டார்கெட், இந்த இடம் செகண்ட் டார்கெட், அடுத்து ஸ்விங்கு, இது தேர்ட் டார்கெட், இது ஃபோர்த் டார்கெட், இந்த மாதிரி தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அடுத்து 18,725, அடுத்து 18,775 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதே வந்து உங்களுக்கு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே லோ கட் ஆகட்டும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இது கட் ஆகும். அடுத்து வீக்லி சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது 18,531 ஓகேங்களா. ஸோ இப்போ 18,530க்கு கீழே இந்த வீக்லி லோவுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,460 வரையும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சேனலுக்கு ஒரு புல் பேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில்லையும் நிஃப்டி மாதிரியே நான் வந்து ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டே கேண்டில். இப்போ நம்ம டே கேண்டிலில் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கான ட்ரெண்ட் லைன் வரையிறேன் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கேண்டில் இருக்குல்ல, அதோட ஹை எடுத்துக்கலாம். அதிலிருந்து இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கர்சர் வைக்கிறேன்னு, இதோட ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமில் இப்போ இந்த ஜோன் இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ணி இந்த கேண்டிலோட லோவும் ப்ளஸ் இப்போ ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டாக முடிஞ்சதில்ல அந்த கேண்டிலோட லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, இப்போ லோவில் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து இந்த இடம் பாருங்கள், வீக்லியோட லோவும். ஸோ இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா திருப்பி நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் எல்லோ லைன் ட்ரெண்ட் லைன் உடஞ்சாலும், அதாவது 44,400 வரைக்கும் எகெயின் புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது டவுன் ஆச்சு, கட் ஆகுது, ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக உங்களுக்கு வந்து எந்த இடம் இருக்குன்னா 43,800 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லோ ப்ளஸ் இந்த லோ. அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தான் 43,700. அது பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் எல்லா லோவும் ஆல்மோஸ்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. வேணால் நம்ம இப்போயே அதை மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,800 நம்ம அதை டாட்டர் லைனில் வரைஞ்சிப்போம். அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,700. உங்களுக்கு புரியுதுங்களா. பாருங்கள், இந்த ஹையே, அடுத்து இந்த கேண்டில் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த கேண்டில், எல்லாத்தோட லோவும் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்தும் கீழே இறங்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது 43,600. இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டிலோட ஹை. ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்டில் போகுதுன்னா இந்த வீக்கோட ஹையை தாண்ட ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து 44,400 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா. இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையிறேன் பாருங்கள். ஓகேவா. இது எதை பேஸ் பண்ணி வரைகிறேங்கிறத நான் கர்சர் வச்சு காமிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை ப்ளஸ் இந்த ஹை. ஓகேவா. அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 44,075. ஸோ இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா இந்த இடம் 44,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 44,200யும், இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிறப்ப 44,350யும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 44,000 வரைக்கும் 44,400 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதே புட் ஆப்ஷனுக்கு இந்த கிராஸ் எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், அதே நேரத்தில் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் கட் ஆகட்டும். அதாவது 43,933 இருக்குது. 43,900க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் 800, அதுக்கு அடுத்து நம்ம வரைஞ்ச 700, 600 ரீஜன். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகேவா. இப்போ இதை நம்ம வந்து 15 மினிட்ஸில் போயிட்டு இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸில் நிஃப்டியில் வரைஞ்ச மாதிரியே நம்ம வந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிப்போம், ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் இப்போ நம்ம வரைஞ்ச 44,088 ரீஜியனும் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அப்போ வந்து 44,100க்கு மேலே கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வைக்கிது 15 மினிட்ஸ்லனா நீங்கள் வந்து 44,220 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்க்குறப்ப இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து அது 44,400 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இன்பிட்வீனில் ஒரு சப்போர்ட்னா 44,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, அது வந்து 44,350, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு 44,100க்கு மேலே மூவ் ஆனால் 44,220, இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் வைக்கிதுன்னா 330 வரைக்கும், 44,330. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஹை ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 44,400 அந்த ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் எல்லோ லைன் பிரேக் அவுட் ஆகட்டும், அதே நேரத்தில் ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் ஆகட்டும், அது வந்து 43,931. ஸோ 43,900க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 43,817 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும், செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,717 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்து கீழே டவுன் ஆச்சுன்னா அது வந்து 43,583 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துலையோ இல்லை இந்த கேண்டிலையோ இந்த ரெண்டு இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரிவர்ஸ் போயிட்டு எகைன் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஸோ அந்த ஜோனை வந்து லைவில் ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணுங்கள், ஓகேவா? எப்போவுமே வந்து நான் நிஃப்டியில் 50 to 100 பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுவேன். இந்த மணியில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் அடுத்தது 100 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஈச் 100 பாயிண்ட்ஸ் வந்தோன்னா ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குறப்ப மட்டும் அடுத்தடுத்த டார்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்?